அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விரைவில் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என அக்கட்சியின் மூத்த தலைவர் பண்ரு டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி அவரிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த தீர்ப்பு வெளியாகி பல நாட்களுக்கு பிறகும் மீண்டும் முதலமைச்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. தீர்ப்பு வழங்கி வெகு நாட்களாகவில்லை, சில நாட்கள் தான் ஆகின்றன. அந்த தீர்ப்பின்படி புரட்சித் தலைவர் அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். எந்த நேரத்திலேயும் அவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கலாம், அதற்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஆக அது எந்த நேரம் தகுந்த நேரம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்குத்தான் உண்டு. ஆகையினாலே அதை காலதாமதம் என்று சொல்ல வேண்டியதில்லை. சில செயல்களை கொஞ்சம் பொறுத்து செய்வார்கள், சிலவற்றை உடனே செய்வார்கள். திருவள்ளுவரே சொல்கிறார், தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படிங்கிறார். சில காரியங்களை வேகமாக செய்யணும், சில காரியங்களை மெதுவாக செய்யணும்னு அவரே சொல்கிறார். ஆகையினாலே அது அவர் கொஞ்சம் பொறுமையாக செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன். மற்றொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறது, அதை பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் இவர்களுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழா இருக்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது அது ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை, என்னுடைய கணிப்பு கூட கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நடைபெறுகிற அண்மை கால அரசியல் நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு செல்லலாம் என்ற நிலைமை இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றாலும் கூட, அதாவது சப்ஸ்டான்ஷியல் லீகல் கொஸ்டின் என்று சொல்வார்கள், ரொம்ப அடிப்படையான சட்ட பிரச்சனை இருந்தால் ஒழிய உச்சநீதிமன்றம் அதில் தலையிடுவது கிடையாது. ஆகையினால் உச்சநீதிமன்றம் சென்றாலும் கூட அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அதாவது தீர்ப்பில் சில கணித பிழை, அதாவது அந்த சொத்துக்களை மதிப்பீட்டத்தில் ஒரு தவறு இருப்பதாக அந்த வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியாவே சொல்லியிருக்கார். இதை கூட அதிமுக தரப்பில் இது வந்து ஒரு பின்னடைவு தான் என்று அவர்கள் கருதியதால் தான் இது போன்று அந்த தீர்ப்பை ஆராயும் பணியில் அதிமுக தரப்பு ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது எந்த தீர்ப்பிலேயும் குறைபாடுகளை கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையிலே தான் இந்த தீர்ப்பிலேயும் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் சில குறைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். அவர் வழக்கறிஞர் என்கிற முறையிலே சில குறைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். இப்போ எங்கள் சார்பிலே அந்த குறைகள் இல்லை என்று நிரூபிப்போம். அதுதான் உச்சநீதிமன்றத்திற்கு வந்தால் அந்த வாய்ப்பு வரும். ஆகவே ஒரு தீர்ப்பு என்றாலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று நாம் கருத தேவையில்லை.